ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 22/3/2025 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நான் உலக அதிசயம் அந்த சொர்க்கத்தின் எஜமானராகிட்டு இருக்கிறேன். எனக்காகவே பரலோகிக தந்தை படிச்சிருக்கிறார் அந்த சொர்க்கத்தை அப்படிங்கிற போதை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். இல்லை, அந்த கடவுளே படைத்த அற்புதமான படைப்பு அந்த சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை கடவுள் எனக்கு கொடுக்குறார். சும்மா இல்லை, எஜமானனாகவே வாக்குறார். இப்போ எவ்வளோ போதை இருக்கணும். நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன்ற அந்த போதை இருந்துக்கிட்டே இருக்கணும். கேள்வி: பாபாவுடைய துணை வைத்து கொள்வதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்குது? பதில்: பாபாவுடைய துணையை வைத்து கொண்டிருப்பதால் நமக்கு முக்தி, ஜீவன் முக்திக்கான அதிகாரம் கிடைக்கிது இல்லையா? பாபாவுடைய துணை, பாபா இஷாரான்னு தான் சொல்கிறார் இல்லையா? முரளி டைரெக்டாக சொல்லலை, இதை பண்ணுங்கன்றார். ஏன் எதுக்கு அதெல்லாம் கிடையாது இல்லையா? ஒரு செய்கை, இப்போ ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தர் இன்னொருத்தர் கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசும்போது கொஞ்சம் லூஸ் டாக் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வீட்டில் இருக்கிறவங்க டைரெக்டாக அங்கே போய் சொல்ல மாட்டாங்க. பட் ஒரு சிக்னல் கொடுப்பாங்க, வேறு ஏதாவது பேசுகிறதுக்கு வருவாங்க. அப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இல்லாட்டினா அப்படி கண்ணை காட்டுவாங்க. இதைத்தான் பாபா பண்ணுறார். கண்ணை மூடிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா புரிஞ்சிடும். இது ஆக்சுவலாக இஷாரான்றதுனாலே பாருங்கள், மகாபாரதத்துலேயும் அந்த துரியோதனனுக்கும் பீமனுக்கும் இடையில் கடைசி ஃபைட்டு நடக்கும்போது, ஏன்னா துரியோதனன் மட்டும்தான் உயிராக இருக்கான், மற்ற எல்லாம் செத்துட்டாங்க. இப்போ அவனை கொண்டுட்டா ஜெயிச்சிச்சு. இப்போ சண்டை நடந்துகிட்ருக்குது, ரெண்டு பேருமே ஈக்குவலாக அடிச்சிக்கிறாங்க, யாருக்கும் ஒன்றுமே புரியல. அப்போ கிருஷ்ணர் பீமான்ட்டு அப்படி காலை தட்டி காட்டுறார். அதை பார்க்குறதுக்கு நல்ல பலசாலியாக சண்டை போடுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் கவனித்து பார்த்திங்கன்னா அங்கே காலில் அடி அப்படிங்கிறது. ஸோ அவர் புத்திசாலியாக இருந்ததுனால புரிஞ்சுக்கிட்டு அங்கே அடிக்கிறார். ஸோ அந்த மாதிரி தான் பாபா கூட வச்சுருக்கிறனால எப்படியெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதுன்றது வச்சுருந்தா தான் தெரியும் இல்லை? அந்த மனநிலை அதாவது நம்ம மற்ற மனிதர்களோடவே பேசிக்கிட்டு இருக்கும்போது இருக்கிற மனநிலையும், சுத்தமாக அவர்களை விட்டு பாபாவோட மட்டுமே பேசிகிட்டு இருக்கிற மனநிலைக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கும். ஸோ அப்படி பாபாவோடவே நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற மனநிலை வரும்பொழுது தான் மற்றதுலேருந்து சுத்தமாக நீங்கள் விலக முடியும். அப்படியே க்ளீன் அண்ட் கிளியராக ஆகிடும் நம்மளுடைய மனம். அப்படியே பாபா கிட்ட ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். அதுதான் முக்தி, ஜீவன் முக்திக்கான அதிகாரம் கிடைக்கிது. அதுதான் நம்மளை அக்கறைக்கு அழைச்சிட்டு போகுது, பாபாவுடைய துணை. ஸோ அதற்காகத்தான் பாபா நம்மளை தன்னுடையவராக ஆக்கியிருக்கிறார். தன்னுடையவர்னால் என்ன? ஒரு விதத்தில் அடிமை. இதை பாபா சொல்கிறது கிடையாது, ஆனால் குரானில் நம்ம அடிமைகள், அவர் எஜமானன்னு இருக்கும். ஆக்சுவலாக அது கரெக்டு தான் இல்லையா? நமக்குன்னு ஒன்றுமே இருக்கக்கூடாதுன்னா அப்போ அடிமை தானே இல்லையா? எல்லாமே அவருடைய இது ட்ரஸ்டின்னு பாபா கௌரவமாக சொல்கிறார். ஸோ அது புரியலன்னா ஓப்பனாக அடிமைன்னு சொல்லணும். ஏன்னா பாபா ராயலாக தான் பேசுவார், சைகை தான் கொடுக்குறாரு. அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். அது இந்த குரான் பைபிள்லாம் படிக்கும்போது இன்னும் ஆழமாக புரியுது. ஓ, இதுக்கு இதுதான் அர்த்தமா அப்படின்ட்டு. ஸோ அப்படி அவருடையவர் ஆகும்போது தான் உண்மையிலே நீங்கள் ஆஸ்திகர்கள், முக்காலத்தை உணர்ந்தவர்களாகவும் நம்மளை பாபா மாத்துறார் இல்லை? அவரை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம், 3 காலத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ படைப்பவரையும் படைப்புடைய முதலிடைக்கடையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். பாடல்: ஹே மனிதா, அமைதிக்குள், உன்னுடைய சந்தோஷத்தின் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. லவ் யூ பாபா. இது ஆக்சுவலாக ஒரு தமிழ் சினிமா பாட்டு, பழைய சிவாஜி கணேசன் பாட்டில் இதே லைன் வரும். ஒரு டெஸ்ட் பேப்பர் வருது, எத்தனை நாள் தான் இவ்வளோ கஷ்டம், இந்த பந்தனத்தில் இருக்கிறாங்க. அதில் காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும். அது ரொம்ப பவர்ஃபுல்லான லைன். இதுதான் அந்த அர்த்தமும் கூட இல்லையா? காலம் ஒரு நாள் மாறும், அமைதிக்குள், நம் கவலைகள் யாரும் தீரும் என சந்தோஷத்தின் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. இது கன்ஃபார்மாகவே வரப்போகுது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இப்போயுமே நீங்கள் பாபா நினைவில் இருக்கும்போது கர்ம கணக்கம் முடிய துக்கம் முடிஞ்சிடும். ஓம் சாந்தி. யார் இதை சொன்னது? ஸோ மனிதர்கள்
சொல்கிறதுலே மனிதர்கள் ஆறுதல் அடைஞ்சிடுறாங்க. ஆனால் மனிதர்களுக்கு ஏதாவது தெரியுமா? பொறுத்துக்கோனா எப்போ என்ன ஆகும்னு தெரியுமா? ஆனால் பாபாவுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். ஸோ கடவுள் சொல்கிறார், குழந்தைங்களுக்கு சொல்கிறார். ஸோ எல்லா குழந்தைங்களுக்குமே இது பாபா சொல்ல வேண்டி இருக்குது. ஏன்னா இப்போ எல்லோருமே துக்கமும் அசாந்தியும் நிரம்பியவர்களாக இருக்கிறாங்க. ஸோ பாபாவை நினைவு செய்கிறாங்க, கூப்பிட்றாங்க, பாபா வாங்க, எங்களை துக்கத்திலேருந்து விடுவிச்சு சுகத்திற்கான வழியை காட்டுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்கள், குறிப்பாக பாரதவாசிகள், அவங்க ஒரு காலத்தில் பயங்கர சந்தோஷமாக இருந்தாங்கன்றதே மறந்துட்டாங்க. ஞாபகமே இல்லை அவங்களுக்கு. பாரதம்தான் பழம்பெரும் நாடு அப்படின்ட்டு சும்மா உதட்டளவில் பேசுகிறாங்க. ஆனால் அது உண்மையிலே எப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. மிக பழமையான, மிக அற்புதமான கண்டம். மனிதர்கள் உலக அதிசயத்தை பேசுகிறாங்க. ராவண ராஜ்யம் இதில் போய் 7 அதிசயத்தை பேசுகிறாங்க. ராவண ராஜ்யத்தில் என்ன அதிசயம்? எல்லாமே துக்கம்தான் கொடுக்குது. ஸோ ஸ்தூலமாக அது அதிசயமாக இருக்கலாம். அதனால் உங்களுக்கு என்ன சந்தோஷம்? அது மாயையின் அதிசயம். அதன் மூலம் உங்களுக்கு துக்கம்தான். அந்த அதிசயத்தை பார்க்கணுன்னு வாழ்நாள் ஃபுல்லாக சம்பாதிச்சதெல்லாம் செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் தந்தை ராமருடைய அதிசயமோ சொர்க்கம். உலக அதிசயம்னா அதுதான். இதே பாரத பூமி சொர்க்கமாக வைரம் மாதிரி இருந்தது. தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. ஆனால் பாரதவாசிகள் இதெல்லாம் மறந்துட்டு அந்த தேவதைகள் முன்னாடி தலை வணங்குறாங்க. யாரை வணங்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை வரலாறையாவது அவங்க குறைஞ்சபட்சம் தெரிஞ்சிருக்கணும்ல, தெரிஞ்சிட்டு வணங்கலாம்ல. இப்போ எம்ஜிஆரால் நிறைய ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல்லாம், யூனிவர்சிட்டிலாம் திறந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஃபோட்டோ வச்சு வணங்குவாங்க. அவங்களுக்கு தெரியும் அவர் என்ன பண்ணாருன்ட்டு. ஆனால் நீங்கள் கோயில் கட்டி வணங்குறீங்களே, அவங்கள பற்றி தெரியுமா? தெரிஞ்சிருக்கணும்ல. யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ வச்சு வணங்குவாங்களா? வணங்க மாட்டாங்க இல்லையா? எம்ஜிஆரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். எம்ஜிஆர் அவருக்கு என்ன பண்ணியிருந்தார், அதனால் வணங்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இல்லையா, அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஹெல்ப் பண்ணார். அப்போ அந்த மாதிரி கடவுள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன உதவி பண்ணார், அல்லது தேவதைகள் என்ன உதவி பண்ணாங்க, தெரிஞ்சிருக்கணும்ல. எல்லையற்ற தந்தை இங்கே உட்காந்து நமக்கு புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார்? நீங்கள் பரலௌகிக தந்தைக்கிட்ட வந்திருக்கிறீங்க. ஸோ பரலௌகிக தந்தைக்கிட்ட நாம் எதுக்கு வந்திருக்கிறோம் தெரியுமா? அவர் தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறவர், சொர்க்கத்திற்கு போகிறதுக்கான வழியை சொல்பவர். சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த காரியத்தை வேறு எந்த மனிதனும் பண்ண முடியாது. பாபா இந்த பிரம்மா பாபா கிட்ட சொல்கிறார், ஏ ஸ்ரீகிருஷ்ணருடைய பழைய தமோ பிரதான ஆத்மாவே, உனக்கு உன்னுடைய முன்ஜென்மங்களை பற்றி தெரியாது. சூப்பராக சொல்கிறாருல்ல. கிருஷ்ணருடைய பழைய தமோ பிரதான ஆத்மாவே, தமோ பிரதானம் ஆயிட்ட அப்படின்ட்டு. நீ ஸ்ரீகிருஷ்ணராக இருக்கும்போது எவ்வளோ சதோ பிரதானமாக இருந்த. 84 பிறவி எடுத்து இப்போ தமோ பிரதானமாகி இருக்கிற. எத்தனை பெயர்கள் கொண்டிருந்தாய்? ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒவ்வொரு பேர். இப்போ உனக்கு பிரம்மான்ற பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. பிரம்மா தான் விஷ்ணு ஆகிறார், அதாவது ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகிறார். ஸோ விஷ்ணுனாலும் ஸ்ரீ கிருஷ்ணர்னாலும் ஒன்று தான். ஸோ பிரம்மா விஷ்ணு ஆகிறார், விஷ்ணு பிரம்மாவாகிறார். பிரம்மா விஷ்ணு ஆகிறது ஒரு வினாடி. பிரம்மாவோட பார்ட்டு முடிஞ்சோடனே விஷ்ணு பார்ட். ஆனால் விஷ்ணு மீண்டும் பிரம்மா ஆகிறதுக்கு 5-6 வருஷம் ஆகுது. பிரம்மாவுடைய வாய்வழி
பிறந்த குழந்தைகளாகிய பிராமணர்கள் தான் பிறகு தேவதைகளாகிறாங்க. அந்த தேவதைகள் தான் மறுஜன்மம் எடுத்து 5000 வருஷம் கழிச்சு சூத்ரர்கள் ஆகிறாங்க. இப்போ நீங்கள் பிராமணர்களாகி இருக்கிறீங்க. பிரம்மாவாய் வழியாக ஞானத்தை கேட்டவுடன் நம்ம பிராமணர்கள் ஆகிடுறோம். ஸோ அந்த பிரம்மாவாய் வழியாக ஞானத்தை கேட்கணுன்ற நினைவு தான் அந்த கோமகி வாய் வழியாக வரக்கூடிய தண்ணி, கங்கை தண்ணின்ட்டு போய் அங்கே அது குடிக்கிறாங்க, குளிக்கிறாங்க, தலையில் தெளிச்சிக்கிறாங்க. அப்படிலாம் பண்ணிட்டா பிராமணர்கள் ஆகிடுவோன்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. ஸோ பாபா இங்கே உட்காந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். குழந்தை, நீ இப்போ கேட்டுட்ருக்கிறது கடவுளுடைய மகா வாக்கியம். கடவுள்கிட்ட படிக்கிற மாணவன் நீ. அப்போ உனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். கடவுளே வந்து சொல்லி கொடுக்குறாரு, கடவுளுக்கு நான் மாணவனாக இருக்கிறேன். அதாவது அதை நினைத்தாலே சந்தோஷன்றார். அது எப்படி ஒன்றா அதை நினச்சா சந்தோஷம், கடவுளே நடத்துகிறாருன்னு. இன்னொன்று, கடவுளுடைய மாணவன்ற நினைப்பு 24 மணி நேரம் இருந்தாலே நாம் வீண் விஷயம் விகார விஷயத்தில் மைண்டை ஈடுபடுத்த மாட்டோம். அப்போவே சந்தோஷம் அதிகரிக்கும். ஆனால் அந்த அளவுக்கு இப்போ சந்தோஷம் குழந்தைங்களுக்கு இருக்க மாட்டேங்குதே. பாருங்கள், பணக்காரர்களுக்கு வந்து அந்த பணத்தின் போதை இருக்குதுல்ல, அதில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கடவுளுக்கே குழந்தையாகி இருக்கிறீங்க, ஆனால் அந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்க மாட்டேங்குதே. அப்படி சந்தோஷம் இல்லாதவர்களைத்தான் கல்லு புத்தி உடையவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை அப்படின்னா அவர்களால் இந்த ஞானத்தை தாரணை பண்ண முடியறதில்ல. அதான் சந்தோஷம் இல்லை. பாபா உங்களை கோயிலில் வைத்து பூஜை செய்வதற்கு தகுதியுடையவராக மாத்துறார். ஆனால் இந்த மாயையுடைய தொடர்பு சாதாரணதில்லை. உங்களை இட்டுட்டு வந்து சாக்கடையில் மூழ்கடிச்சிட்டு போயிடும். ஸோ அதனால தான் நல்ல தொடர்பு உங்களை அக்கறை சேர்க்கும், கெட்ட தொடர்பு உங்களை மூழ்கடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பாபாவுடைய தொடர்பு உங்களை முக்திக்கும் ஜீவன் முக்திக்கும் அழைச்சிட்டு போகுது. ஆனால் ராவணனுடைய கெட்ட தொடர்பு உங்களை துர்கதிக்கு அழைச்சிட்டு போகுது. ஸோ பாபா குழந்தையாகியும் சந்தோஷம் அனுபவம் ஆகலை அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் யாரோட குழந்தையாக இருக்கிறேன்றது உங்கள் மனம் அசைப்போடலை. அது அசைப்போட தான் உங்களுக்கு அந்த போதையே வரும். ஸோ ராவணனுடைய துணை அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 விகாரங்களுடைய துணை. பக்தி மார்க்கத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சத்தியத்தின் தொடர்பு, அதை தான் சத் சங்கம்னு சொல்கிறாங்க. அதாவது சத்தியமானவர் பாபாவுடைய தொடர்பு அப்படின்னு சொல்கிறாங்க சத் சங்கத்தை. ஆனால் அவங்க இறங்கிட்டு தானே வராங்க அந்த சத் சங்கம் போய் கேட்கறதுனால. பாபா சொல்கிறாரு, ஏனியில் ஏறும்போது ஆட்டம் கண்டா அவர் கண்டிப்பாக விழாதானே செய்வார். அந்த மாதிரி பக்தின்றது ஆட்டங்கான்றது. அப்போ நீங்கள் விழாதானே செய்வீங்க. ஸோ பாபா மட்டும்தான் அனைவருக்கும் சத்கதியை கொடுப்பவர். ஸோ ஏன்னா பக்தின்றதே பல இடத்துக்கு உங்களை அலைய விடுறது. அப்போ தடுமாறது தானே விடுது. அப்போ நீங்கள் விழாமல் என்ன பண்ணுவீங்க? சூப்பரில் இந்த கோயில் போ, அந்த கோலம் போ, இந்த சர்ச்சுக்கு போ, அந்த ஊருக்கு போ, அந்த நாட்டுக்கு போ. இப்போ விழா தான் செய்வீங்க. இங்கே பாபா சொல்ல, நீ எங்கேயும் போத்தால குழந்தை, என் நினைவில் இரு. உன் புத்தி என்னோட மட்டும் இருக்கட்டும். நான் இருக்கிற இடத்த உனக்கு சொல்லிட்டேன் இல்லையா, அங்கேயே உன்னுடைய புத்தி இருக்கட்டும்ன்று. அப்போ தான் ஆத்மாவுக்கு வந்து சக்தி நிரம்புது. ஸோ அப்போ அனைவருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல் சிவபாபாவை மட்டும் பிடிக்கிறதன் மூலமாக மட்டும்தான் நம்ம ஏற முடியும். ஸோ அதனால் எந்த தர்மஸ்தாபகர்கள், ரிஷி முனிவர்கள் யாருக்கிட்ட கடவுளை பற்றி கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க? அவர் மேலே இருக்கிறாருன்னு மேலே தான் கை காட்டுவாங்க. அப்போ கடவுளை பற்றிய சரியான அறிமுகத்தை கடவுளை தவிர வேறு யார் கொடுக்க முடியும்? அவர் தானே கொடுக்க முடியும். ஸோ பாபாவுடைய அறிமுகத்தை பாபா தான் கொடுக்கிறார். எப்படி கொடுக்குறாரு? குழந்தைங்களுக்கு முதல்ல குழந்தையாக்குறார். மடியில் உட்கார வச்சு ஞான அமிர்தத்தை ஊட்டி விடுறார். இந்த உலகத்துடைய ஆரம்பத்தில் குழந்தை, நீ இந்த உலகத்தையே ஆட்சி செஞ்சிட்டு இருந்த, நடுவில் நீ எப்போ
விகாரத்தில் விழ ஆரம்பிக்கிறியோ அப்போ உன்னுடைய ராஜ்யம் உன்கிட்டேருந்து அபகரிக்கப்படுது. அழகு, ஆரோக்கியம், செல்வம் அனைத்தையும் படிப்படியாக இழந்து இறுதியில் அனைத்தையும் இழந்துட்ட அப்படின்னு ஃபுல் ஞானத்தையும் கொடுக்குறார். பாபா சொல்கிறாரு, நான் வந்து உங்களை மீண்டும் ஆஸ்திகர்களாக ஆக்கிறேன். 3 காலத்து ஞானத்தை கொடுத்து திருக்கால தரிசியாகவும், அதாவது முக்காலத்தை உணர்ந்தவராகவும் மாற்றுறேன். இது நாடகத்தில் பதிவாகி இருக்குது. ஆனால் எந்த சாது சந்நியாசிக்கும் இதெல்லாம் தெரியாது. மற்ற நாடகங்கள் எல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நாடகங்கள், மேடை நாடகம். ஆனால் இந்த நாடகம் பாருங்கள், எல்லைக்கு அப்பாற்பட்டது, நான் ஸ்டாப்பாக நடந்துகிட்டு இருக்குது. இந்த எல்லையற்ற நாடகத்தில் அளவற்ற சந்தோஷத்தையும் நாம் தான் பார்த்தோம் சொர்க்கத்தில், அளவற்ற துக்கத்தையும் நாம் தான் நரகத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம். பாருங்கள், இந்த நாடகத்தில் கிறிஸ்தவர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள கணக்கை பாருங்கள். ஸோ பாரதத்தில் நடைபெற்ற அந்த கிருஷ்ணருடைய ராஜ்யம் 2500 வருடம் தொடருது. கிருஷ்ணரே ஆட்சி செய்யாட்டினாலும் அது அவருடைய ராஜ்யம்தான். ஒரே மொழி, ஒரே வழி, ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம், அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அதை கிறிஸ்தவர்கள் வந்து அடித்து பிடுங்கிட்டாங்க அந்த ராஜ்யத்தை. ஸோ உலகம் ஃபுல்லாக கிருஷ்ணருடைய ராஜ்யம் இருந்தது போய் உலகம் ஃபுல்லாக கிறிஸ்தவர்களுடைய ராஜ்யமாக மாறிச்சு. ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் சண்டை போட்டு ராஜ்யத்தை அடையவும் இல்லை, ராஜ்யம் அடைந்த பிறகும் உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கலை, அல்லது உங்களிடம் யாரும் சண்டையும் போடலை 2500 வருஷத்துக்கு. ஆனால் கிறிஸ்தவர்கள் அவங்க சண்டை போட்டு உங்ககிட்ட இருந்து அபகரித்தாங்க. அதை மற்றவர்களை அபகரிச்சிடுவாங்களோன்ற பயத்தில் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர்களை எல்லா நாடும் எதிர்த்துக்கிட்டே இருந்தது. 2 பேருக்கும் எவ்வளோ வித்தியாசம். சரி, இப்போ கூட நீங்கள் எப்படி ராஜ்யத்தை அடைய போகிறீங்க? நீங்கள் சண்டை போடலை, நீங்கள் செவனேன்னு இருக்க போகிறீங்க, அவங்க அடிச்சுக்க போகிறாங்க, ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்க போகுது. எவ்வளோ அற்புதமான விஷயம். அந்த யோகத்தில் தான் இருக்குது. இது நாடகத்தில் பதிவாகி இருக்குது. ஆனால் பாவம் யாருக்குமே இது தெரியல. பாருங்கள், கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதும் பிடிச்சது வந்து வரலாறு புஸ்தகத்தில் இருக்குது. ஆனால் 2500 வருடம் நம்மளுடைய ராஜ்யம் அமைதியாக நடந்தது எந்த வரலாறு புஸ்தகத்துலையும் இல்லை. ஏன்னா யாருக்கும் இதை பற்றி தெரியாது. ஞானக்கடல் பாபா கிட்ட இருந்து தான் நாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார். பாரதத்தில் தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தபொழுது நீங்கள் சத்கதியில் இருந்தீங்க. சத்கதின்றது ஒரு விதத்தில் சத்தியமான கதி, சத்தியமான மனநிலையில் இருந்தீங்க. அதனால தான் அது சொர்க்கமாக இருந்துச்சு. எப்போ வெளி உலக விஷயத்தில் மயங்கினீங்களோ அப்போ தான் உலகமும் குழப்பமாக மாறிடுச்சு. நீங்கள் சத்கதியில் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது மற்ற தர்மத்த ஆத்மாக்கள் முக்தி தாமத்தில், பரந்தாமத்தில் இருந்தாங்க. அப்போ பாரதம் தங்க யுகமாக, தங்க உலகமாக இருந்தது. அங்கே நீங்கள் ஆட்சி செஞ்சீங்க. தங்க யுகத்தைத்தான் சூரிய வம்ச ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாம் அந்த சத்யநாராயணன் கதையை, சத்யநாராயணனாக அவர் எப்படி ஆனாருன்ற கதையை கேட்டு கேட்டு நாமளும் சத்யநாராயணனாக ஆயிடுறோம். ஸோ இந்த கதையே சாதாரண மனிதனை நாராயணனாக மாற்றுற கதை. அதனால் பெரிய பெரிய கொட்டை எழுத்தில் எழுதுங்க. இந்த உண்மையான கீதையின் மூலமாகத்தான் பாரதம் சத்தியகண்டமாக வைரம் மாதிரி ஆகுது அப்படின்னு எழுதுங்க. ஸோ உண்மையான கீதையை பாபாவே வந்து புரிய வைக்கிறார். சகஜ ராஜ யோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதன் மூலம் நீங்கள் வைரம் மாதிரி ஆகுறீங்க. பாபா இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கதைகளுக்கான விளக்கத்தை சொல்கிறார். சத்யநாராயணன் கதை ஒரு கதை தான். ஆனாலும் மனிதர்கள் தேக உணர்விலே இருக்கிறதுனால
சில குழந்தைங்க இதை மறந்துடுறீங்க இந்த விளக்கத்தை. ஆனால் எப்போ ஆத்ம அபிமானி ஆகுறீங்களோ அப்போ தான் இந்த ஞானம் தாரணை ஆகும். அதுக்கு தான் பாபா ஆத்மா கிட்ட சொல்கிறாரு அப்படின்னு ஆத்மா உணர்வுலே இருந்து கேட்டிங்கன்னா தான் இது புரியும்ன்ற. ஆனால் தேக உணர்வில் இருக்கிறதுனால அவங்களால தாரணை பண்ண முடியல. பாபா சொல்கிறாங்க, எங்கும் நிறைந்தவன்னு நான் சொல்லலையே என்னை நீங்கள் அப்பா அம்மான்னு தானே கூப்பிட்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா அம்மா எப்படி எங்கும் நிறைந்தவராக இருக்க முடியும்? இப்போ எங்கும் நிறைந்தவர்னால் துக்கத்துக்கும் அவரே காரணமாகிடும் இல்லையா? எல்லாருக்குள்ளேயும் அவர் தான் இருக்கிறாருன்னா துக்கம் கொடுக்குறவங்களுக்குள்ளே அவரே இருந்து துக்கத்தை கொடுக்குறாருன்னு ஆகிடும்ல. அப்போ என்னை காப்பாற்றுங்கன்னு அடிக்கிறவங்கக்கிட்டேயாவா நீங்கள் கூப்பிடுவீங்க? உங்களுடைய கருணையின் மூலமாக எங்களுக்கு அளவற்ற சந்தோஷம் கிடைச்சிதுன்னு பாடுறீங்க. ஆனால் இப்போ துக்கம்தான் இருக்குது. ஸோ அப்போ அளவற்ற சந்தோஷம் உங்கள் கருணையினால் கிடைச்சிதுன்ற அந்த மகிமை எந்த நேரத்திற்கானது அப்படின்னு கூட யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது இல்லையா? அந்த நன்றி சொர்க்கத்தில் நமக்கு கொடுத்த சந்தோஷத்திற்காக சொல்லப்படுறது. எப்படி குருவியெல்லாம் கின்னு காலைல கத்திக்கிட்டே இருக்கும், எந்த அர்த்தமும் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இவங்களும் எதையும் புரியாமல் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க மகிமைன்ற பேரில். பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறார், அது எல்லாமே அதர்மம், தவறானது. உங்களை சரியானவராக யார் மாத்திரா? பாபா மாத்திரார். தவறானவர்களாக யார் மாத்திரா? ராவணன் மாத்திரம். பாரதம் சத்தியகண்டமாக இருந்த பொழுது எல்லோருமே சத்தியத்தை தான் பேசினாங்க. அங்கே யாரும் திருட மாட்டாங்க, யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க. இங்கே எவ்வளவு திருட்டு நடக்குது பாருங்கள். வெளியிலேருந்து திருடினது அந்த காலம், வீட்டில் இருக்கிறவங்களே திருடுறது இந்த காலம். அப்படி மாறிடுச்சு உலகம். எங்கே பார்த்தாலும் பொய் புரட்டு தான் இருக்குது உலகம் முழுவதும், ஒரு இடம் விடாமல். அமெரிக்கா பற்றிட்டு எரியும் போது வீட்டை காலி பண்ணிவிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே இருக்கிறத திட்டிட்டு போயிடுறாங்களாம் எல்லோரும். அப்போ எப்படி இருக்குது பாருங்கள் உலகம். இந்த உலகம் பாவ உலகம், துக்கம் நிரம்பிய உலகம். தங்க யுகத்தை தான் சுகம் நிரம்பிய உலகம்னு சொல்ல முடியும். இது விபச்சார விடுதின்னு தான் சொல்லணும். அதனால தான் இதை வேசியாலயம்னு பாபா சொல்கிறார். அந்த காமம்னு ஒன்றுத்துக்கு அடிமையானதுனால தான் மனம் கெட்டு போகுது. தங்க யுகத்தை சிவாலயம்னு சொல்கிறோம். பாபா உட்கார்ந்து உங்களுக்கு அனைத்தையும் மிக தெளிவாக புரிய வைக்கிறார். ஸோ தங்க யுகத்தை தான் சிவாலயம்னு சொல்கிறோம். ஏன்னா அவரே கட்டுறது, கடவுளே கட்டுற கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு நம்மை தயார்படுத்துகிறார். கோயிலில் பார்த்திங்கன்னா சிலைகளை தனியாக வச்சுருப்பாங்க. கோயிலை கட்டிட்டு அதுக்கு பிறகு தான் சிலையை போய் அங்கே பிரத்யட்சப்படுத்துவாங்க. அதுக்கு முன்னாடியே சிலைக்கு தயார்படுத்துவாங்க. அந்த மாதிரி நம்மை தயார்படுத்திட்டு தான் கோயிலுக்குள்ளே போய் வைக்கிறார். ஸோ அதனால தான் பாபா நமக்கு அவ்வளோ தெளிவாக புரிய வைக்கிறார். சொர்க்கத்தில் இப்படிலாம் இருக்கணும் குழந்த, இப்படிலாம் பார்க்கணும் குழந்த, அந்த குணத்தை இப்பயே எடுத்துக்க குழந்த அப்படிங்கிறார். நம்ம பேர் பார்த்திங்களா, இந்த இயக்கத்துடைய பேர் என்ன? ரொம்ப அற்புதமான பேர். பிரம்மகுமாரிகள் விஸ்வ ஆன்மீக பல்கலைக்கழகம். ஆன்மீக தந்தையே நம்மை இப்போ புத்திசாலிகளாக மாற்றுறார். அவர் சொல்கிறாரு, இந்த விகாரங்களை வெற்றி கொண்டீர்கள் என்றால் உலகத்தையே வென்றவர்கள் ஆவீர்கள். அப்போ உலகத்தையே வெல்வதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும் மிகப்பெரிய எதிரி எது தெரியுமா? காமம்தான். அதனால தான் குழந்தைங்க கூப்பிட்றாங்க, பாபா எங்களை பகவான் பகவதி ஆக்குங்க பாபான்ட்டு.
ஸோ குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் பாபாவுடைய துல்லியமான மகிமை தெரியும். மனிதர்களுக்கு பாபாவை பற்றியும் தெரியாது, அவருடைய மகிமை பற்றியும் தெரியாது. அவர் ஞான கடலாக இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். பாபா இந்த அனைத்து ஞானத்தையும் குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் புரிய வைக்கிறார். இதுதான் அவருடைய அன்பே இல்லையா? யாருக்குமே அப்பாவை பற்றியோ அவர் மகிமை பற்றியோ தெரியாத பொழுது அனைத்தையும் அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா நமக்கு. அதுதான் அவருடைய அன்பு. அதனால தான் அவருடைய அன்புனா இதுதான் அன்பு. எல்லாத்தையும் சொல்லி நம்மை மாத்துறார். ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடத்தை நடத்துகிறார். பிறகு ஒன்றுமில்லாததிலிருந்து அந்த மாணவர்கள் எவ்வளோ பெரியவர்களாக ஆகிடுறாங்க. அதே மாதிரி தான் இங்கே பாபா ஆசிரியராகி உலகத்துக்கே எஜமானராக்கிறார். பாபா எப்படி அன்பு கடலாக இருக்கிறாரோ அதே மாதிரி குழந்தைகளும் அன்பு கடலாக இருக்கணும். அற்புதமான ஞானம். ஆனால் இதை சொல்லும் பொழுது அன்பாக சொல்லணும், இல்லைன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. பாபா நமக்கு அப்படி அன்பாக தானே சொல்லி கொடுக்குறாரு. அதனால் எல்லோருக்கும் அளவற்ற அன்போடு நீங்கள் புரிய வைக்கணும். பாபா சொல்கிறாரு, நீங்கள் ஒருவர் மீது ஒருவர் அவ்வளவு அன்பு கொண்டிருக்கணும். இதில் நம்பர் 1 அன்பே நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்குற பாபாவுடைய அறிமுகம்தான். இதனால் அவர்கள் நம்மை திட்டினாலும் கவலைப்படக்கூடாது. இதுதான் உங்கள் அன்பு இல்லையா? இந்த மறைமுகமான தானத்தை நீங்கள் பண்ணுறீங்க, அவங்களுக்கு தெரியாது இது தானம்ட்டு. யாராவது சாப்பாடு போட்டால் அது அவங்களுக்கு பெரிய தானமாக தோணும். நம்மக்கிட்டே கேட்பாங்க, நீ யாருக்காவது சாப்பாடு போட்டிருக்கிறியாடா அப்படின்வாங்க. அவங்கள சொர்க்கத்துக்கே அழைச்சிட்டு போகிறோன்றது பாவம் அவங்களுக்கு தெரியல. தெரியாததுனால அவங்க அப்படி பேசுகிறாங்க. அதனால் அவங்க மேலே உங்களுக்கு வெறுப்பு வரக்கூடாது. யார் மேலேயும் உங்களுக்கு வெறுப்பே வரக்கூடாது. பாபா குழந்தைங்களுக்குள்ளேயும் வெறுப்பு இருக்கக்கூடாது. அவங்கவுங்களுடைய பாகத்தை அவங்கவுங்க சரியாக பண்ணுறாங்க, அவ்வளவுதான். அப்படி வெறுப்பு வந்தால் கூட உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். யாரையாவது நீங்கள் நிராகரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அதனால் யார் மீதும் உங்களுக்கு வெறுப்பே இருக்கக்கூடாது. யாரையும் நிராகரிக்கக்கூடாது. இந்த நோஸ் கட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்களே, அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் தேக உணர்வுடையவராக ஆகித்தான் அழுக்கானீங்க. பாபா உங்களை இப்போ ஆத்ம உணர்வுடையவராக ஆக்குறாரு. அதனால் நீங்களும் தூய்மையாகிறீங்க இல்லையா? தேக உணர்வுடையவர் ஆயிட்டீங்கனாலே அழுக்கு தான். இப்போ தேகன்றதை மறந்து ஒரு ஜோதியாக மட்டும் நினைங்க உங்களை. அப்போ நீங்கள் தூய்மை ஆகிடுவீங்க. அப்போ வெறும் ஆத்மான்ற உணர்வில் இருந்தால் இன்னொரு ஆத்மாவை பார்க்கும் பொழுது தெய்வீகத்தன்மை தானே தெரியும். எப்படி வெறுப்பு வரும்? ஸோ பாபா எவ்வளோ பெரிய எச்சரிக்கை கொடுக்குறாரு பாருங்களா. மற்றவங்கள வெறுக்கவும் கூடாது, நிராகரிக்கவும் கூடாதுன்றார் இல்லையா? ஒருத்தரை அப்படி கண்டுக்காமல் இக்னோர் பண்ணுறது, அதுக்கே பயங்கர தண்டனை கிடைக்குன்றார். அது லௌகீகத்துலேயும் சரி அலௌகீகத்துலேயும் சரி. ஸோ பாபா உங்களை ஆத்ம அபிமானி ஆக்கி தூய்மையாக்குறார். ஆத்ம அபிமானி ஆனால தூய்மையாகிறோம். ஸோ எல்லாருக்கிட்டையும் என்ன புரிய வைக்கணும்? 84 பிறவி சக்கரம் முடிஞ்சிடுச்சுங்க. யார் சூரிய வம்சத்து மகாராஜா மகாராணியாக இருந்தார்களோ அவர்கள் இப்போ 84 பிறவி எடுத்து முடிச்சிட்டாங்க. அவங்க மறுபிறவி எடுத்து கீழே பாதாளத்தில் விழுந்து கிடக்கிறாங்க. அவர்களை மீண்டும் தூக்கி மகாராஜா மகாராணி ஆக்கிறதுக்கான ஞானத்தை பாபா கொடுக்குறார். அந்த ஞானம் கஷ்டமானது கிடையாது. நிரந்தரமாக என் ஒருவனை மட்டும் நினைவு பண்ணிங்கன்னா தூய்மை ஆகிடுவீங்க. மறுபடியும் உலகத்தின் மகாராஜா மகாராணி ஆகிடுவீங்கன்னு சொல்கிறார். குழந்தைங்களுக்கு இந்த கருணை இருக்கணும் இல்லை? குழந்தை சாப்பிடலை, ஸ்கூலுக்கு போகல அப்படின்றதுனால அம்மா விட்டுறது கிடையாது இல்லையா?
அந்த மாதிரி நீங்களும் கருணையாக அவங்க கேட்க மாட்டேன்னு சொன்னாலும் யுக்தியாக ரொம்ப அன்பாக புரிய வைக்கணும். ஸோ கம்மியாக புரிய வைக்கணும், அவ்வளோதான். ஸோ குழந்தைங்க ரொம்ப கருணை நிரம்பியவராகி எப்படியெல்லாம் நாள் முழுவதும் சேவை செய்யலான்னு யோசிக்கணும். பாபா கட்டளைகள் கொடுக்கிறார். இனிமையான குழந்தைகளே, கருணை நிரம்பியவராகுங்கள். அதன் மூலமாக துக்கம் நிரம்பிய ஆத்மாக்களை சந்தோஷமானவர்களாக ஆக்குங்கள். இல்லையா? ஒரு வினாடியும் சேமித்து அவங்களுக்கு எப்படி ஞானத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ ஏன்னா அவங்க துக்கமாக இருக்கிறதுக்கு காரணம் ஆத்மா அழுக்காக இருக்குது. உங்கள் வீட்டிலே ஒருத்தர் துக்கம் கொடுக்குறாங்க, கணவன் மனைவி யாரோ துக்கம் கொடுக்குறாங்கன்னா கூட அதுக்கு காரணம் அது அழுக்காக இருக்குது. ஸோ அப்போ அந்த கருணையின் மூலமாக அந்த சுபபாவனையும் வைக்கணும். ஞானத்தையும் கொடுக்குறோம். அவங்க பாபா குழந்தை ஆனாலும் ஆகாட்டினாலும் அந்த அழுக்கு இருக்குதுன்னா நீங்கள் வைக்கிற அந்த கருணை அவர்களை தூய்மையாக்கும். துக்கமான ஆத்மாக்களை சுகமானவர்களாக மாற்றும். அதற்கான ஞானத்தை கொடுங்க. ரொம்ப கம்மியாக எழுதுங்க. அப்பா சொல்கிறாரு, என்னையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கன்ட்டு. அவ்வளவுதான். சிவபாபாவுக்கு மட்டும்தான் அனைத்து மகிமையும் செய்யப்படுது. மனிதர்கள் யாருக்குமே அப்பாவுடைய மகிமையே தெரியாது என்னன்னு. நீங்கள் ஹிந்தியில் லெட்டர் எழுதலாம் இல்லையா? ஸோ அப்போ சாக்கார முறையில் இருக்கும்போது அங்கே மட்டும்தான் இந்த ஞானம் போயிருக்கும். சவுத் இந்தியாவுக்கு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அங்கே எல்லாருமே ஹிந்தி பேசுகிறதுனால பாபா ஹிந்தியில் லெட்டர் எழுத சொல்கிறார். ஸோ சேவை செய்கிறதுல உங்களுக்கு ரொம்ப ஊக்க உற்சாகம் இருக்கணும். நிறைய மனிதர்கள் துக்கம் தாங்காமல் தற்கொலை பண்ணலாம் முயற்சி பண்ணுறாங்க, நிறைய இல்லையா? அப்போ அவங்களுக்கு சொல்லுங்கள், தற்கொலை பண்ணுறது மிகப்பெரிய பாவம்னு புரிய வைங்க. சிவபாபா குழந்தைங்களுக்கு இந்த ஸ்ரீமத் கொடுத்துட்டு இருக்கிறார் இல்லை? ஸோ பாபா நமக்கு வழி கொடுக்குற தற்கொலை பண்ணுறது பாவம்னு புரிய வைங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். சூப்பர் பாயிண்ட் இல்லை இது? ஸோ சிவபாபா குழந்தைங்களுக்கு ஸ்ரீமத் கொடுக்கிறார். ஸ்ரீமத்னா என்ன? உயர்ந்த வழி. ஸ்ரீனா உயர்ந்த. எப்படி பாபா கொடுக்கறது உயர்ந்த வழி? ஏன்னா அவர் தான் உயர்ந்ததிலும் 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 உயர்ந்த சிவபாபா. ஸ்ரீ 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 சிவபாபா. இப்போ அவர் கொடுக்குற வழி தானே உயர்ந்ததாக இருக்கும். அவர் நம்மை ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ நாராயணனாக மாற்றுறார். அதனால் ஸ்ரீ அதாவது உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அவர் மட்டுமே. ஸ்ரீலக்ஷ்மினா உயர்ந்த லக்ஷ்மி, உயர்ந்த நாராயணன். உயர்ந்த லக்ஷ்மியாக நம்மை மாற்றணும்னா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தானே மாற்ற முடியும். அவர் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வர்றது கிடையாது, நீங்கள் தான் வரீங்க. ஸோ உங்களுக்கு தான் ஸ்ரீ அப்படின்ற பட்டம் கிடைக்கிது. ஆனால் இன்றைக்கி மனிதர்கள் பாருங்கள், எல்லாருக்கும் ஸ்ரீன்ற பட்டத்தை கொடுத்துட்றாங்க. ஸ்ரீ வேறு, ஸ்ரீ ரவிசங்கர் அப்படின்னு பட்டம் கொடுத்துட்றாங்க. அப்போ பாபா சொல்கிறார், விகாரமற்ற தேவதைகளுக்கும் விகாரி கலியுக மனிதர்களுக்கும் இடையில் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. எப்படி நீங்கள் ஸ்ரீன்ற பட்டத்தை போட்டுக்கலாம்? ஸோ இப்போ இரவு பகலுக்கான வித்தியாசம் சொர்க்கத்தில் உள்ளவர்களுக்கும் இங்கே உள்ளவர்களுக்கும் இருக்குது. ஸோ பாபா தினம் தினம் இதை புரிய வைக்கிறார். முதல்ல தினம் தினம் பாபா எதை புரிய வைக்கிறார்? முதல்ல நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகி பிறகு மற்றவர்களுக்கு செய்தி கொடுங்க. ஆத்ம அபிமானின்னு என்ன அர்த்தம்? உடல்லிருந்து அனைத்து உணர்வுகளையும் கட் பண்ணி வெறும் ஒலி, செத்து போயிட்டேன், வெறும் ஒலி நான் பேசிகிட்டு இருக்கிறேன், ஒலிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த உணர்வில் வந்து நீங்கள் ஞானத்தை கொடுக்கணும். நீங்கள் இறை தூதருடைய குழந்தைகள் இல்லை, இங்கே இறை தூதர் கடவுள் தான். அவருடைய செய்தி அவர் தானே கொடுக்குறார்.
அவருடைய குழந்தைகள் நீங்கள். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல் சிவபாபா மட்டுமே. மதஸ்தாபகர்களை குருனோ இறை தூதர்கள்னோ சொல்ல முடியாது. அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிற வழியை சொல்பவர் மட்டுமே குரு ஆக முடியும். ஸோ பாபா சொல்கிறாங்க, யார் மீதும் வெறுப்பு, எனக்கு பிடிக்கல இவங்கள அப்படின்லாம் சொல்லவே கூடாது. கடவுளுக்கு யாரையாவது பிடிக்கலன்னு சொல்லுவாரா? அப்போ கடவுளுடைய குழந்தை யாரையாவது பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கடவுளுடைய குழந்தைன்னு சொல்கிறதுக்கு தகுதியற்றவர்கள். கருணை நிரம்பியவராகி துக்கம் நிரம்பிய ஆத்மாக்களை சந்தோஷமாக்கக்கூடிய சேவை செய்யுங்கள். பாபாவை மாதிரி நீங்களும் ஞான கடல் ஆகுங்கள். கடவுளுடைய குழந்தையாக இருக்கிறேன் அப்படிங்கிற சந்தோஷத்திலும் போதையிலும் எப்பவும் இருக்கணும். ஞாபகப்படுத்தணும், நான் கடவுளுடைய குழந்தை, கடவுளை வெளிப்படுத்துகிறேன், என்னுடைய பேச்சில் கடவுள் தெரியணும். உங்கள் குழந்தைங்க கிட்ட பேசினாலும், கணவன் மனைவி கிட்ட பேசினாலும், அப்பா அம்மாட்ட பேசினாலும், சென்டரில் யார்கிட்ட பேசினாலும், நான் கடவுளை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறேன், அவரை மாதிரியே அன்பாக பேசிகிட்டு இருக்கிறேன்ற அந்த போதை இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் மாயையின் தவறான தொடர்பில் போயிடக்கூடாது. ஆத்ம அபிமானியாகி இந்த ஞானத்தை தாரணை பண்ணி தூய்மையாகணும். செம பவர்ஃபுல்லான வரதானம், ஸ்லோகன், அவ்யக்த இஷாரா, மம்மா கிளாஸ். வரதானத்தில் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இதயத்துக்கு சுகத்தை கொடுக்கும் வள்ளலாகி அனைவரின் இதயத்திற்கும் வரதானங்களை வழங்கும் வள்ளல் பாபா மாதிரி ஆகி சுகத்தை கொடுங்கள். அதுக்கு விளக்கம், யார் வரதானங்களின் சொரூபமாக இருக்கிறாங்களோ, வரதானங்களின் வள்ளலாக பாபா மாதிரியே இருக்கிறாங்களோ, அவங்க பாபாவை மாதிரியே யாருடைய பலகீனத்தையும் பார்க்க மாட்டாங்க. இல்லை, பாபா யாருடைய பலகீனத்தையும் பார்க்கல. இல்லை, இன்னும் உனக்குள்ளே அந்த நல்ல குணம் இருக்குது பாரு குழந்தை, அப்படி சொல்லி அந்த நல்ல குணத்தை தூண்டி விடுறார். அதே மாதிரி நம்மளும் பலகீனத்தை பார்க்கக்கூடாது. யாருடைய பலகீனத்தையும், பாபா குழந்தையாக இருக்கட்டும், அஞ்ஞானிகளாக இருக்கட்டும், அவங்க எல்லோர் மீதும் கருணை நிரம்பியவர்களாகத்தான் இருப்பாங்க. பாபா யாருடைய பலகீனத்தையும் தன்னுடைய மனதில் வைக்கவே மாட்டார். அந்த மாதிரி நீங்களும் வரத்தை வழங்குகிற வள்ளலுடைய குழந்தைகள் இல்லையா? ஸோ நீங்களும் வரத்தை வழங்குகிற வள்ளல் தான். அதனால் நீங்களும் யாருடைய குறைகளையும் மனதில் வைக்கக்கூடாது. லவ் யூ பாபா. ஸோ அதனால தான் நீங்கள் புராண கதையில் பார்த்தீங்கன்னா, அசுரர்கள் வரம் கேட்கும் பொழுது சிவபெருமானோ பிரம்மாவோ கொடுத்துடுவாங்க. பார்க்குறவங்களுக்கெல்லாம் கடுப்பாகும், எதுக்கு இவர் இந்த வரத்தை எல்லாம் கொடுக்குறாருன்ட்டு. ஏன்னா அவர் குறைய பார்க்கறது கிடையாது, வரத்தை வாரி வழங்கிறது தான் நம்மளுடைய வேலையே. அதனால தான் வரத்தை வழங்குகிற வள்ளல் சிவபாபா பிரம்மா பாபா மட்டும் இல்லை, நாமளும் தான். எப்போ கொடுக்க முடியும்? பிறருடைய பலகீனத்தை பார்க்காத பொழுது தான் கொடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் கொடுக்குற வரமே அவர்களுடைய பலகீனத்தை அழிக்கக்கூடியது தான். ஸோ ஒவ்வொருத்தருடைய இதயத்திற்கும் யார் சுகம் கொடுக்குறாங்களோ அவங்க தான் மாஸ்டர் சுகத்தை கொடுக்கும் வள்ளல். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க தொடர்பில் வர்றவங்க துணைவர்களாக இருந்தாலும் சரி, பிரஜைகளாக இருந்தாலும் சரி, பக்தர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அவங்களுடைய மகிமையை பாடுவாங்க. அந்த மகிமையே உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆகிடும். என்ன தெரியுமா அந்த மகிமை, அந்த ஆசீர்வாதம்? நீங்கள் நிரந்தரமாக அன்பானவர்களாகவும் சகயோகியாகளாகவும் இருக்கிறீங்க. அது உங்களுடைய ஆசீர்வாதமாக மாறிடுது. இல்லை, இப்படி இருக்கிறீங்கனாலே அப்படி ஆயிட்டீங்கன்னு தானே அர்த்தம். ஸோ அதனால தான் அந்த பலகீனத்தை பார்க்காதீங்க. மோசமானவர்கள்கிட்டையும் நீங்கள் வரம் வாங்கணும். அதுக்கு அவர்களுடைய பலகீனத்தை பார்க்காமல் அன்பாக நடந்துக்கிறதன் மூலமாகத்தான் அது சாத்தியம். ஸ்லோகன் பாபா சொல்கிறாங்க, இந்த சங்கம யுகத்தில்
யார் தெரியுமா உயர்ந்த ஆத்மாக்கள்? என்ன நடந்தாலும் கவலையற்ற மகாராஜாவாக யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் உயர்ந்த ஆத்மாக்கள். எப்படி கவலை இல்லாமல் இருக்க முடியும்? செய்பவர் செய்விப்பவர் பாபா. நான் எதுக்கு கவலைப்படணும்? அனைத்துமே நன்மை தான் இந்த நாடகத்தில் ஒளிஞ்சு இருக்குதுன்னா நான் எதுக்கு கவலைப்படணும்? இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்ட்டு. அப்போ இந்த ஞானம் உங்கள் புத்தியில் சொட்டிக்கிட்டே இருக்கும்போது தான் கவலையற்ற மகாராஜா போக போகிறது சொர்க்கம், அதே தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இல்லை இப்போ ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ அதிலே காசு போடுறாங்க அப்படின்னா இப்போ எவ்வளோ ஏழ்மையாக இருந்தாலும் அடுத்த ஒரு மாதத்தில் அது மெச்சூர் ஆகுதுன்னா அந்த ஆனந்தத்திலே இருப்பாங்க. இப்போ இருக்கிற கஷ்டம் தெரியாது. அந்த மாதிரி தான் நீங்கள் இப்போ பண்ணுற உழைப்புக்கான பலன் கூலி பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது சொர்க்கம். மெச்சூரிட்டி டைம் அதுதான், அங்கே போய் அனுபவிக்க போகிறீங்க. அந்த சந்தோஷத்திலே இருந்தால் அவங்க தான் உயர்ந்த ஆத்மாக்கள். அவங்க தான் பாபா சொன்ன வழிப்படி நடந்திருக்கிறாங்க. அவ்விக்த இஷாரா, சத்தியத்தன்மையும் நல்லொழுக்கத்தையும் தாரணை பண்ணுங்கள். பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய தெய்வீக குணத்தை விட்டுட்டு நீங்கள் சத்தியத்தை நிரூபிக்க வேண்டாம், பாபாவை நிரூபிக்க வேண்டாம், இல்லையா? நல்லொழுக்கம் ரொம்ப முக்கியம். நல்லொழுக்கம் இருக்கிறதுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவங்க பணிவாக இருப்பாங்க. குழந்தைங்களும் பாருங்களாம் பணிவாக இருப்பாங்க. எப்போ அந்த குழந்தைக்கு அகங்காரம் வந்து எதிர்த்து பேசுதோ அப்போ அந்த குழந்தை செத்து போச்சு, அவ்வளோதான். அந்த குழந்தை யாருக்குமே பிடிக்காது. அமைதியாக அன்பாக எது சொன்னாலும் ஓகே அங்கிள், ஓகே ஆண்டி, ஓகே டேடி, ஓகே மம்மின்ற வரைக்கும் தான் அந்த குழந்தைய மற்றவங்களுக்கு பிடிக்கும். எப்போ அந்த குழந்தை புத்திசாலித்தனத்தை காட்ட ஆரம்பிக்குதோ அப்போ அந்த குழந்தை எல்லாராலையும் வெறுக்கப்படும். அப்போ பாபாவுடைய குழந்தையும் அப்படித்தான், இல்லையா? என்ன ஆனாலும் பணிவு தான் நமக்கு பாதுகாப்பு கவசம். இந்த பணிவு இந்த புது உலகத்தை உருவாக்குற காரியத்தை ஈஸியாக பண்ண வச்சிடும். ஏன்னா அந்த பணிவு எல்லோரையும் உங்ககிட்ட பிடிச்சி இழுக்கும். நீங்கள் பணிவானவராக ஆகாத வரைக்கும் புது உலகத்தை உங்களால் எடுத்துகிட்டு வர முடியாது, அறிமுகத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த ஞானத்தின் சக்தியே அமைதியாகவும் அன்பாகவும் இருக்கிறதுல தான் இருக்குது. அப்போ அமைதியை இழந்து அன்பை இழந்து நீங்கள் என்ன இந்த ஞானத்தை கொடுக்குறீங்க? அப்போ இந்த ஞானத்துக்கு அர்த்தமே இல்லையே. அமைதியாக இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கத்தனா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லைல்ல. அமைதியாக இருக்கணுன்ற ஞானத்தை அமைதியை இழந்து எப்படி சொல்கிறது? ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த கோபம்ன்ற அஞ்ஞான சக்தியை உங்களுடைய சமஸ்காரமாக மாற்றிட்டீங்க. அதை இன்னும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. பயன்படுத்திட்டு பாபா கிட்ட சாரி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. பாபா சொல்கிறாரு, ஏன் சாரி கேட்குறீங்க, மறுபடியும் தப்பு பண்ணுறீங்க, சாரி கேட்குறீங்க, தப்பு பண்ணுறீங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க? ஏன்னா அது உங்கள் சமஸ்காரம் ஆயிடுச்சு இல்லையா? அதே மாதிரி பாபா சொல்கிற ஒவ்வொரு குணத்தையும் ஒவ்வொரு ஞானத்தின் பாயிண்ட்டையும் நீங்கள் சமஸ்காரமாக்கிடுங்க. அப்போ தானாகவே தெய்வீக குணம் மட்டும்தானே வெளிப்படும் அப்படிங்கிறார். எவ்வளோ சூப்பரான பாயிண்ட் இல்லையா? ஸோ தெய்வீக குணம் இன்னும் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்கள் சத்தம் போட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்டேயோ குழந்தைகிட்டேயோ கூட பிறந்தவங்ககிட்டயோ பேசி பாருங்களா, அவங்க கேட்க மாட்டாங்க. அது உண்மையில் புத்திசாலித்தனம் கிடையாது. நீங்கள் அன்பாக சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காட்டினாலும் கேட்பாங்க. அதுதான் சத்தியத்தின் சக்தி ஜெயிக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறது. ஸோ இதை ஒரு சகோதரி, அமெரிக்காவில் ஒரு சகோதரி இங்கிலீஷ் வீடியோவுக்கு இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க, கான்ஷியஸ் அவங்க ஆத்மா பற்றி தெரியாது இல்லையா, ஸோ அதனால் கான்ஷியஸ்ன்றாங்க. மற்றவர்கள் செய்கிற காரியங்களை வந்து அன்கான்ஷியஸ்னால் பண்ணுறாங்க. அப்படியே பாபா ஞானம் இல்லையா? ஆத்ம உணர்வு கான்ஷியஸ் ஸ்டேஜ், சோல் கான்ஷியஸ்ஸு. அப்போ பாடி கான்ஷியஸ்ன்றது அன்கான்ஷியஸ் தான். ஸோ அன்கான்ஷியஸாக இருக்கிறாங்க அவ்வளோதானே அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அந்த மாதிரி நாம் அன்கான்ஷியஸாக இருக்கக்கூடாது, கான்ஷியஸாக இருக்கணும். தெய்வீக குணத்தை வெளிப்படுத்துகிற வரைக்கும் தான் நீங்கள் கான்ஷியஸாக இருக்கிறீங்க. எப்போ நீங்கள் சத்தம் போடுறீங்களோ, அழுகுறீங்களோ, பயப்படுறீங்களோ அப்போ அன்கான்ஷியஸ் ஆகிடுறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ மம்மாவுடைய மகா வாக்கியங்கள், ஞானி குழந்தைங்க தப்பு பண்ணாங்கன்னா ஒரு தப்புக்கு 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த
அழிவற்ற ஞான யஜ்யத்துக்கு வந்திருக்கிறீங்க. பரமபிதா பரமாத்மாவுடைய கையை நேரடியாக பிடிச்சிட்டீங்க. பாபா கையை பிடிச்சிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் ஒரு பாவம் செய்கிறீங்க அப்படின்னா அதற்கான தண்டனை ரொம்ப கடுமையாக இருக்கும். எப்படி இந்த ஞானம் எடுத்த பிறகு ஒவ்வொரு அடியிலும் உங்களுக்கு பல கோடி மடங்கு வருமானம் நன்மை இருக்குதோ, அதே மாதிரி இந்த ஞானம் எடுத்த பிறகு நீங்கள் ஒரு தப்பு பண்ணிங்கன்னா அதுக்கு 100 மடங்கு தண்டனையும் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தப்பு பண்ண இன்னும் பலகீனமாகி இன்னும் தப்பு பண்ணுவீங்க. அது உங்களை தண்டனை பயங்கரமாக வாங்கி கொடுத்துடும் கடைசியில். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ அதனால் உங்களுடைய சின்ன தப்பு பெரிய தப்பு எல்லாத்தையும் கவனம் கொடுத்து அழிச்சிடுங்க. எதிர்காலத்தில் அந்த தப்பு நடந்துடக்கூடாதுன்றதில் கவனம் வைத்து முன்னேறுங்கள். அந்த தவறுகள் இல்லாதவர்களாக முன்னேறுங்கள். அம்மா சொல்கிறாங்க, பாருங்களாம், ஒரு பெரிய ஆள் ஏதாவது தப்பு காரியம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பயங்கர தண்டனை கிடைக்கும். ஆனால் ஒரு சாதாரண மனுஷன் ஏதோ ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு தண்டனை கிடைக்காது. அப்படி இருக்கும்போது உங்களை நீங்கள் கடவுளுடைய குழந்தைன்னு சொல்கிறீங்க. இதை விட பெரிய பதவி கிடையாது. நாராயணன் பதவி கூட பாபா குழந்தைங்களுக்கு கீழே தான். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தெய்வீக குணங்களை தாரணை பண்ணிக்கோங்க. சாதாரண குணமே இருக்கக்கூடாது. சத்தியமான தந்தைகிட்ட வந்திருக்கிறீங்க அப்படின்னா அவர்கிட்ட சத்தியமானவராக நேர்மையானவராக நீங்கள் இருக்கணும் இல்லையா? அப்படி இல்லைன்றது தான் அங்கே பாவம். அதுக்கு தான் 100 மடங்கு தண்டனை கிடைக்கிது. ஒரு கிறிஸ்தவ சகோதரர்கிட்ட எதுக்கு ஒரு ஆப்பிளை சாப்பிட்டதுக்கு போய் கடவுள் சொர்க்கத்தை விட்டு துரத்துறாரு ஆதாம் ஏவால அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அவர் சொல்கிறார், ஆப்பிள் சாப்பிட்டதுக்காக அவர் துரத்தலை பிரதர், கடவுளுடைய பேச்சை மீறியதற்காக. பாருங்கள், ஆப்பிளை சாப்பிட்றதா இருந்தாலும் கடவுள் தொடாதன்னு சொல்லி அதை தொட்டால் உங்களுக்கு தண்டனை உண்டு 100 மடங்கு. சொர்க்கத்துக்கே வராமல் போகிறது தான் அவருடைய தண்டனை. அதான் சொர்க்கத்தை விட்டு துரத்துறாங்க அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இதை விட பெரிய தண்டனை எதுவும் கிடையாது இல்லையா? கடவுளை அனைத்தும் அறிந்தவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? எதனால் சொல்கிறோம்? ஸோ கடவுள் அனைத்தும் அறிந்தவர்னு மனிதர்கள் சொல்கிறாங்க. அதுக்காக எல்லாருடைய மனசுலேயும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு கடவுளுக்கு தெரியும்னு அர்த்தம் கிடையாது. அவருக்கு இந்த சிருஷ்டியுடைய முதலிடை கடை பற்றிய ஞானம் தெரியும். மற்றபடி ஸோ அதுதான் அனைத்தும் அறிந்தவர்னு சொல்கிறது. அதே மாதிரி படைப்பவர் கடவுள் இந்த உலகத்தை பாலனை செஞ்சு அழிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதோடைய அர்த்தம் என்னென்னா, அதே மாதிரி கடவுள் உலகத்தை உருவாக்கி பாலனை செஞ்சு அழிக்கிறாருன்றாங்க. அப்படி கிடையாது. மனிதர்கள் அவங்கவுங்க கர்ம கணக்குப்படித்தான் பிறக்கிறாங்க. இதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் பிறக்கிறதுக்கே கடவுள் தான் காரணம்ன்றாங்க. அப்படிலாம் கிடையாது. ஸோ கடவுள் உட்காந்து நீங்கள் என்ன நல்ல எண்ணத்தை நினைக்கிறீங்களா கெட்ட எண்ணத்தை நினைக்கிறீங்களான்னு அவர் பார்க்குறது கிடையாது. ஆனால் அவருக்கு ஒன்று தெரியும், ஞானத்தை எடுக்காதவர்களுடைய புத்தியில் நாள் முழுவதும் வீண் விஷயங்கள் மாயையுடைய எண்ணங்கள் தான் ஓடிட்டு இருக்குன்னு தெரியும். ஞானி குழந்தைகளுக்குத்தான் தூய்மையான எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக அவர் யாரும் என்னென்ன எண்ணத்தை உருவாக்குறாங்கன்னு உட்காந்து பார்க்குறது கிடையாது. ஆனால் இந்த வீண் எண்ணங்களை உருவாக்கி எல்லோரும் கீழான நிலையை இந்த கலியுகத்தில் அடைஞ்சிட்டாங்கன்னு பாபாவுக்கு தெரியும். உங்களை எப்படி மீண்டும் நல்ல எண்ணம் கொண்டவர்களாக மாற்றுறதுன்ற ஞானம் அவர்கிட்ட இருக்குது. ஸோ மனிதர்கள் தங்களுடைய கர்மத்தில் கூட கெட்ட காரியங்கள் செய்கிறவங்களா ஆயிட்டாங்க.
அப்போ அவர்கள்கிட்ட இந்த கெட்ட கர்மத்திலேருந்து விடுபட்டு, கர்ம பந்தனத்திலேருந்து விடுபட்டு உயர்ந்த காரியத்தை எப்படி செய்யறதுன்றதை தான் பாபா கற்றுக் கொடுக்குறார். அவருக்கு தான் தெரியும் எப்படி அவங்கள மாற்றுறதுன்ட்டு. ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, என்கிட்ட என்னை பற்றிய ஞானமும், அதாவது படைப்பவரை பற்றிய ஞானமும், இந்த சிருஷ்டியுடைய முதலிடை கடை பற்றிய ஞானமும் இருக்குது. அதைத்தான் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட தந்தையின் நினைவில் நிரந்தரமாக குழந்தைங்க இருந்தால் மட்டுமே அனைத்து பாவத்திலிருந்தும் நீங்கள் விடுபடுவீங்க. அப்போ தான் நீங்கள் அந்த அமரலோகமாகிய சொர்க்கத்திற்கும் போக முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இந்த ஞானத்தை தெரிஞ்சிருக்கிறத தான் ஜானி ஜனன்ஹார், அனைத்தையும் அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். மற்றபடி ஒவ்வொருத்தர் மனசுலேயும் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது கிடையாது இல்லையா? சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்றதை சொல்கிறார். இந்த நரகத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன தேவை, கெட்ட குணத்தை அழிக்கிறதுக்கு என்ன தேவை, என் நினைவிலேயே மூழ்குங்கன்ற. நல்லது. ஓம் சாந்தி. பவர்ஃபுல்லான முரளி. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.